بسم الله الرحمن الرحيم அடவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்னுடைய பெயர் முஹம்மது காமில். என்னுடைய பழைய பெயர் கார்த்திக். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2 வருடங்களாகின்றன. இப்பொழுது நான் உங்களிடம் பேச போகிறது இஸ்லாத்தினை நான் ஏற்றுக்கொண்ட முறை, அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தன, அதில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு ஒரு அனுபவங்களாக கிடைச்சிது, அதை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வரை படிச்சிருக்கிறேன். நான் எனக்கு இஸ்லாம்ங்கிற இந்த புனிதமான மார்க்கம் கிடைப்பதற்கு ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும்பொழுதுலேருந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே சேர்த்து அல்லாஹ்வோட கிருபையால் இந்த இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கடவுள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிலீவ்னஸ் எனக்கு முன்னாடியிலேருந்து இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி வணங்கணும் அப்படின்னு தெரியாதனால என்னுடைய தாய் தந்தையர் என்ன மார்க்கம் எனக்கு காட்டி கொடுத்து, என்ன வழி எனக்கு காட்டி கொடுத்தாங்களோ அந்த முறைப்படி ஹிந்துவாகவே இவ்வளோ காலம் கொஞ்சம் காலமாக இருந்தேன். அப்போ அப்பவும் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா இதை விட இன்னொரு கடவுள் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறது, அப்படியே தான் ஒவ்வொரு காலமும் போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்புறம் சிவன் பெரியவர், அப்புறம் விஷ்ணு பெரியவர், இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு கடவுளாக வணங்கிட்டு ஒவ்வொரு கோவிலுக்காக போயிட்டு இருந்து லாஸ்ட்டாக ஆதிபராசக்தி தான் பெருசுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்து வெறுத்து போயிட்டு வேணான்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் இப்படியே காலங்கள்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் காலேஜ் 3வது வருஷம் 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதற்கான விஷயங்களோட அதனுடைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இப்போ உட்காந்து குடிக்கிறனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது, சயின்டிஃபிக் ரீதியாக என்னென்ன நன்மைகள் இருக்குது, இப்போ யூரின் போகும்போது உட்காந்து போகிறனால என்னென்ன சயின்டிஃபிக் ரீதியாக என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து சொல்ல சரி நல்லா இருக்கே அப்படிங்கும்போது தான் அவங்க இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான விஷயம்னு சொல்லி தராமல் ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இப்போ ரோட்டில் போகும்போதெல்லாம் திருக்குரான் என்னுடைய வசனங்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த திருக்குரானுடைய வசனங்கள்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ அதை திருக்குரான் முழுவதையும் படித்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய ஒரு சகோதரன்ட்ட ஒரு திருக்குரானுடைய தமிழ் பிரதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் காலேஜோட ஒரு ஃபைனல் செமஸ்டர் வந்துருச்சு. அதனால் ப்ராஜெக்ட் அந்த விஷயங்கள்னால அந்த குரான் வாங்கி வச்சுருந்ததை படிக்க முடியாமலே அப்படியே கொஞ்சம் காலம் போயிடுச்சு. அப்புறம் காலேஜ் முடித்து கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸ் போல் ஆகும்பொழுது தான் சரி குரான் வாங்கி வச்சோமே, அதை நம்ம படிக்காமலே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க எனக்குள்ளார நிறைய கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைக்க ஆரம்பிச்சது. ஒன்று நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம், அதாவது எல்லா மனுஷங்களும் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, இறந்து போகிறாங்க. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கோல்னு இருக்குது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு கோல் இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தூயமறையான திருக்குரான் அழகான ஒரு பதிலை சொல்லுச்சு. மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறில்லை அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது தான் ஆஹா, நம்மளை படைத்த இறைவனை வணங்குறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் விளங்கிக் கொள்ள முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு தாய் தந்தையர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த விஷயங்கள்லாம் குரான் எனக்கு அழகான முறையில் போதிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சிலை வணக்க வழிபாடுகள் இப்படி இருந்துட்டு இருந்தபொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு முறை கோவிலுக்கு போயிருந்தேன். அதாவது காலேஜ் படிக்கும்போது ஒரு முறை எக்ஸாம் டைமில் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ
சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு அமாவாசை அந்த பௌர்ணமி அது மாதிரி ஒரு டைம், ரொம்ப ரஷ்ஷான நேரம். அப்போ வந்து 5 மணி நேரம் வந்து க்யூவில் நின்று கோவில்கிட்ட போனோம். ஆனால் வந்து அப்போ வந்து அவசர அவசரமாக தள்ளி விட்டாங்க. இதே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து கட்டிட்டு க்யூவில் இல்லாமல் அழகாக வந்தான், பார்த்தான், கிட்டக்கால கொண்டு போயிட்டு காமிச்சாங்க. அதாவது இப்படி வந்து நடந்துக்கிட்டு இருந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்தில் வந்து ஒரு கேள்வி வந்து எழுந்தது. அதாவது நம்மளை படைச்ச இறைவன் வந்து நம்ம யாருக்கிட்டையும் பாகுபாடு பார்க்க மாட்டான். ஆனால் வந்து மனிதர்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளை படைச்ச இறைவன் மிக தூய்மையானவன், நம்ம யாருக்கிட்டையும் வந்து எந்த வித பாகுபாடும் காட்ட மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளத்துக்கு அப்போதைக்கு பட்டுச்சு. அப்போ நம்மளை படைச்ச இறைவன் யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற சிந்தனைகளும் எழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே திருக்குரான் வந்து அழகிய முறையில் வந்து பதில் சொல்லிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை அந்த முறையை வந்து இப்போ வரலாறு படிக்கும்பொழுது தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்த எவ்வளோ தப்புகள், அதாவது சிலை வணக்க வழிபாடுகள்லாம் எவ்வளோ தப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு மூட நம்பிக்கைகளாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அழகான முறையில் குரான் வந்து போதிச்சுது. இப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் இஸ்லாத்தை ஏற்று 1 வருஷம் வரை வீட்டுக்கு வந்து தெரியாது. அதாவது காலையில் இப்போ நம்ம தொலை போகிறது வந்து எனக்கு வந்து 12th வந்து காலையில் மார்னிங் வந்து வாக்கிங் போகிற பழக்கம் வந்துச்சு. அதனால் காலையில் ஃபஜருக்கு போகிறதுலேருந்து நான் தொழுகைக்கு போனால் வந்து வீட்டுக்கு வந்து தெரியாது, அப்படியே கேஷுவலாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால் 1 வருஷம் வரை வீட்டுக்கு வந்து தெரியாமலே இருந்துச்சு. நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டது, நான் திருச்சியில் இருக்கும்போது வந்து இஸ்லாத்தை நான் ஏற்றுட்டது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போகும்பொழுது ஒரு வேலைக்காக வந்து ஒரு அப்ராட் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டு சொந்தக்காரவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து அங்கே ஒரு 2 மாதம் வேலைக்கு போகும்போது தான் ஜிம்மாவுக்கு போகணும், அப்புறம் தொழுகைக்கு இது மாதிரி வந்து போக வேண்டிய நேரத்தில் அவங்க பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட இது மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது உங்கள் பையன் வந்து இது மாதிரி முஸ்லீமாக மாறிட்டாப்பில் போல் இருக்குது, தொழுகைக்கெல்லாம் போகிறாரு, அது மாதிரி என்னென்னமோ செஞ்சிட்ருக்காரு, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. இது மாதிரி வந்து அவங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களும் வந்து சரி பையன் வந்து பொறுமையாக வரட்டும். அந்த டைம் வந்து நான் சென்னையில் வந்து ASP.NET கோர்ஸ் வந்து படிக்க போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, சரி நான் வந்து .NET கோர்ஸ் முடிச்சுட்டு கிராஜுவேஷன் டேக்காக வந்தபொழுது வீட்டில் வந்து கேட்டாங்க, நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுட்டியாமே, என்ன நீ முஸ்லீமாக மாறிட்டேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போதைக்கு நானும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 15 நாட்கள் இப்பயும் நினச்சா வந்து ரொம்ப கஷ்டமான நாட்களாக இருக்குது. ஏன்னா வந்து அது மாதிரி ஒரு சங்கட்டமான சூழ்நிலை வந்து வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் கொடுத்தது. அந்த 15 நாட்களுக்குரிய அந்த நற்கூலி வந்து அல்லாஹ் வந்து மறுமையில் கண்டிப்பாக தருவான்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். தவக்கல் து அலல்லாஹ். ஆனால் அந்த 15 நாட்கள் நடந்த விஷயங்களில் வந்து நிறைய படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கனால இங்கே சொல்கிறேன். என்ன அப்படின்னா அந்த ஒரு 15 நாளில் வந்து என்ன அப்படின்னா 2 மஷூரா நடந்தது. நான் வந்து என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களிடமும் தெரிஞ்ச அந்த ஆலிம் உலமாக்கள் கூடயும் நான் அந்த ஒரு மஷூரா பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய அம்மா அப்பா வந்து வெளியில் உள்ளவங்ககிட்ட போய் மஷூரா பண்ணிட்டு வந்து இது மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீ இஸ்லாத்தை இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா மிரட்டினாங்க. அப்போதைக்கு என்ன இவங்க இப்படி மிரட்டுறாங்க, அதுவும் அழுதுகிட்டே மிரட்டுறாங்களே, இதுவரை நல்ல முறையாக பார்த்துக்கிட்டாங்க, இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் மஷூரா பண்ணும்போது இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்கன்னா நீங்கள் மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்லாத்தின் முறைப்படி அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக அப்படி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க மிரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது நானும் அது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு வந்து நீ இறந்தாலும் எங்கள் ஜாதியில் எங்களுடைய பிள்ளையா நீ இறந்து போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு சரின்னு கொஞ்சம் காலம் அப்படியே அந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு, நீ இஸ்லாத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 15 days பக்கத்தில் அவங்களும் தூங்கலை, என்னையும் நைட்டு தூங்க விடலை, அவங்களும் சரியாக சாப்பிட விடாமல் இப்படியே வந்து ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலையாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வேற ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அப்போ வந்து அவங்க பதில் சொன்னாங்க, அதாவது யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாப்புல, இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்காக அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அப்படி சொன்னதே வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து நெஞ்சு கொதிச்சுது. ஏன்னா வந்து ஒரு முஸ்லீம் சகோதரரே இப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு. அப்போ வந்து அவங்க வந்து கேட்டாங்க, நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நீ இப்படி வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டியா, இல்லை இன்னமேட்டு தான் பண்ண போறியா, யாரையாவது லவ் பண்ணுறியா, நீ சொல்லியே தான் ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு கேட்டாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காகலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, எனக்கு குரானுடைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு, இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லி எடுத்து சொன்னோம். அதாவது ஒரு முஸ்லீமே இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் வந்து அப்படி இருக்கும்பொழுது இப்படி நீ சொல்கிறத நம்புறதா பாரம்பரியமாக இருக்குமா, அவங்க சொல்கிறத நான் நம்புறதா அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவதாக வந்து அதாவது
நீங்கள் வந்து ஏன் இஸ்லாத்தை ஏற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டும் கேட்குற மாதிரி அவங்க வந்து வேற ஒரு இன்னொருத்தவங்க முஸ்லீம்கிட்ட போய் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தர்கா வழிபாட்டினை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து இல்லை, யாரோ வந்து உங்கள் பையனுக்கு வந்து பில்லி சுனி இது மாதிரி பண்ணி மயக்கி தான் இஸ்லாத்தில் இருந்து சேர்த்துருக்குறாங்க, அதனால் வாங்க தர்காவை கூப்பிட்டு போங்க, இல்லாட்டி கோவிலுக்கு கூப்பிட்டு போங்க, இது மாதிரிலாம் சொல்லவும், ஓ இது மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரோ மயக்கியிருக்கிறாங்க, உன்னோட ஃப்ரெண்டுங்க தான் உன்னை மயக்கியிருப்பாங்க போல இருக்குது, அவங்க மேலே நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ரெண்டாவதாக வந்து ஒரு இஸ்லாமிய முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல முஸ்லீம்களாக இருக்க வேண்டிய அவங்க நம்மளே வந்து ஒரு தர்கா வழிபாடு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தினால இப்படிப்பட்ட ஒரு ஷிர்க்குனால வந்து என்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து இப்போ ரெண்டாவது முறையும் வந்து ஒரு தவறான விஷயமா அமைஞ்சு போயிடுச்சு. மூணாவதாக வந்து கேட்கும் பொழுது இன்னொருத்தவங்க சொல்லும்பொழுது இல்லை ஏதாவது தீவிரவாத அமைப்பில் எதுவும் ஜாயின் பண்ணிட்டானா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்குது. உடனே வந்து தம்பி அவங்கள முஸ்லீம்கள்லாம் வந்து ரொம்ப தீவிரவாதமாக இருப்பாங்க, நீ வந்து உன்னை தீவிரவாதி ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற முறையில் ரொம்ப வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, இஸ்லாம்ங்கிறது சாந்தியும் சமாதானமும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது, அதில் வந்து இப்படி தீவிரவாதம்ங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லியும் அவங்க கேட்க மறுக்கலை. அதாவது இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறத நான் நம்புறதா, நீ வந்து இஸ்லாத்தை உனக்கு இப்போ தான் தெரியும், நீ சொல்கிறத நான் நம்புறதா, இல்லை காலங்காலமாக இருக்கிறவங்க சொல்கிறத நான் நம்புறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு பதில் சொல்லலை. அதாவது என்னுடைய சகோதரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வாழும்பொழுது ஒரு நல்ல முஸ்லீமாக நம்ம வாழ்ந்தோனாலே போதும். எப்படி வந்து சஹாபாக்கள் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இருந்துச்சு, மார்க்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பரவுச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க, சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து தனியாக போய் எடுத்து சொல்லியோ இது மாதிரி குரானை விளக்கியோ அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம். அவங்களுடைய அந்த வாழ்க்கையும் அவங்களுடைய சொல்லும் செயலும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால் அவங்க இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட வந்து இஸ்லாம் வந்து சரியான முறையில் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னுடைய தாய் தந்தையர் கேட்கும்போது நான் ஒரே வார்த்தையில் வந்து சொல்லி முடிச்சுட்டேன். அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற முஸ்லீம்களை பார்க்காதீங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது, குரானும் ஹதீஸும் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாருங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்புறம் குரானுடைய விஷயங்களை எடுத்து சொல்லியும், நீ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத, வேறு ஏதாவது சொல்லு, இப்போ யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பார்த்து இது அதுக்கப்புறம் அப்படியே விஷயத்தை கறந்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இல்லை கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன், பைசா கொடுத்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய தாய் தந்தை ரொம்ப நல்லவங்க தான், இருந்தாலும் வந்து சுற்றி இருந்த அவங்க வந்து அந்த சொன்ன விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் இதனால தான் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பசுமரத்தாணி போல் அந்த விஷயங்கள்லாம் போய் பதிஞ்சிடுச்சு. அதனால தான் அவங்க வந்து இன்னமும் வந்து என் கூட சரியாக பேசுகிறது கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப என் கூட சரியாக இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து குரானில் வந்து சொல்லும் பொழுது இந்த உம்மத்தினர்களே உங்களை வந்து மிகச்சிறந்த உம்மத்தினர்களாக நாம் படைத்துள்ளோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். எந்த காரணத்தினால அவன் சொல்லியிருக்கான், மற்ற உம்மத்தினர்களெல்லாம் நபிமார்கள் வருவாங்க, அவங்க இருக்கிற வரை நல்லபடியாக இபாதத்துகள் செய்வாங்க, இருக்கிற வரை களிமாவோட அழகான முறையில் வாழ்வாங்க, அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்க எப்போ முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி மாறிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து நம்மளை மிகச்சிறந்த உம்மத்தின்னு எதை வச்சு சொல்கிறான் அப்படின்னா, நம்ம வந்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு தான் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை சிறந்த உம்மத்தினர்னு சொல்கிறான். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒரு தாயியாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச்சு. ஏன்னா அதாவது எல்லா இஸ்லாமியனும் ஒரு தாயி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய சொல்லும் செயலும் குரான் ஹதீஸ் முறைப்படி அமைஞ்சதுன்னா எல்லாருமே கண்டிப்பாக தாயிகள் தான். அதாவது குரானுக்கும் ஹதீஸுக்கும் அதாவது நம்மளுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமான விஷயங்கள் இருக்கும் பொழுது தான் வந்து அவங்களே எப்படி இருக்கிறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு. நான் வந்து என்னுடைய தாய் தந்தையிட்ட சொல்லும்பொழுது நான் தொழுகைக்கு போகணும், நோன்பு வைக்கணும்னு சொன்னேன். அவங்க வந்து தொழுகைக்கு கரெக்டாக போகிறது கிடையாது, ஜிம்மாவுக்கு மட்டும்தான் போவான், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போவான். அவங்க வந்து நோன்பு ரம்ஜான் மாதத்தில் அவங்களே நோன்பு வைக்கிறது இல்லை, உனக்கு எதுக்கு இப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோனாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ் நிறையா பேர் வந்து கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய உரையாக இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய தாய் தந்தையருக்கு கடைசி வரை என்னால் புரிய வைக்க முடியல. ஏன்னா அவங்க பார்த்த அந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்தனால. அதாவது அல்லாஹ் வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கும் நல்லா பயந்து கொள்ளுங்கள்,
அதாவது இறையச்சத்துடன் இருங்கள், இறையச்சமுடையவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கிறதுன்னு சொல்கிறான். அதாவது நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த மார்க்கத்தை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல தாயிக்கெல்லாம் நம்ம ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் பேருரையின் போது சொன்னது என்னென்னா, என்கிட்ட இருந்து வந்த சின்ன விஷயமா இருந்தாலும் மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம சரியான முறையில் நம்ம வாழ்க்கையை வாழணும். நம்ம வாழ்க்கை வந்து சரியான முறையில் அமைஞ்சிருச்சுன்னா இஸ்லாம் வந்து நம்ம மூலயமா நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி காலங்கள் போயிட்டே இருக்க என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு அந்த பிரச்சனைகள் வந்து அந்த 15 நாள் இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்போ வந்து ஒன்று, நீ என் கூட கோவிலுக்கு நாளைக்கு வரணும், இல்லாட்டினா வீட்டை விட்டு இவங்க என்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அவங்க ரொம்ப இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை இது சரிப்பட்டு வராது, ஏன்னா இரத்த பந்தத்தை உறவு முறிக்கிறது வந்து இஸ்லாமிய முறைப்படி தவறுன்னு அவங்கக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால என்ன பண்ணுறதுன்னு வேறு ஐடியா யோசிக்கும் போது இங்கே தாவா சென்டருக்கு கால் பண்ணி கேட்டோம். இல்லை அது மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்க வேணாம், நீங்கள் வேணுமா வீட்டிலேருந்து வந்துடுங்க, வேறு ஏதாவது ஃபர்தராக வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர்கள் யாசின் அவங்க மேலெலாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம வரும்பொழுது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து 4 months வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஜாப்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து நம்ம தாவா சென்டரில் இருந்த எல்லாருமே வந்து அன்போடு நடந்துக்கிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரு நல்ல சகோதரர்களாக இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால் இந்த தாவா சென்டரினுடைய வளர்ச்சியும் உங்களுடைய பணிகள் வந்து மேலும் மேலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அதே போல் மேலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல தாயிகள் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உரையினுடைய மையக்கருத்தாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்மளுடைய சொல்லும் செயலும் குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இம்மை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி அல்லாஹ் தருவான் அப்படின்னு கூறியவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆகிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.